கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சங்கீதம் 37வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமேன். யாம் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியே நம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அன்பானவர்களே, நம் பெண்களாகவும் நம் வீட்டில் ஒரு குடும்ப தலைவிகளாகவும் இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் வேலை செய்யும் இடங்களிலும் எவ்வளவு உண்மையாக நமக்கு கொடுக்கப்படும் வேலைகளை செய்தாலும் ஒரு சிலர் நம்மை குறை சொல்லுவது, நம்மை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்கு சமாதானமான வார்த்தை, நமக்கு சமாதானம் சொல்ல ஒருவரும் இல்லை. நமக்கு விசாரிப்பதற்கு, நம் பக்கம் இருக்கும் நியாயங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று நம்முடைய இருதயத்தில் நாம் கவலையோடு இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் தேவனாய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஏற்ற வேலை ஒன்று வைத்திருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் செய்யும் வேலைகள், நாம் நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய் இருக்குமே என்றால், அவர் இந்த வசனத்தின்படி நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 வசனத்தின்படி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வசனத்தை நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அன்பானவர்களே, நம் தேவனாய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக, நமக்கு நீதி செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் எல்லா விதத்திலும் அப்பா எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாகும், எங்களை வழி நடத்துகிற தேவனாகும், எங்கள் ஆலோசனை கர்த்தராகும் எங்களோடு கூட இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.